Hi friends, welcome back to my channel Modern Tamizhachi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல ரெண்டு குட்டீஸோட என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையில் ஒரு 6:30க்கு போல் எழுந்திரிச்சேன். ஸோ எழுந்திரிச்ச உடனே ஹஸ்பண்ட் ப்ராக்டிஸ் போயிட்டு வந்துட்டு அவங்க டீ போடுற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தால் பராட்டா தான் பண்ண போகிறேன். ஒரு 1/2 கப் அளவு தோரம் பருப்பு குக்கரில் ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன். அது வெந்துட்டு இருக்க டைம்குள்ளே காஃபியை ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. 2 பேருமே உட்காந்து டீ குடிச்சிட்டு எங்களுக்கான மீ டைம் அந்த டைம் மார்னிங் கொஞ்சம் நேரம் 2 பேரும் உட்காந்து ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்டு அவங்கவுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சஷு இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டான். எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இல்லைன்னா அவனை எழுப்பி விடுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். என்னதான் எழுப்பி விட்டாலும் எழுந்து திரும்பவும் போய் பெட்லேயே படுத்துருவான். ஆனாலும் லிவிங் ரூமில் ஒரு பெட்ஷீட் போட்டு அது மேலே ஏறி படுத்துட்டு காலையிலே கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். குட்டி இந்த டைமில் எழுந்திரிச்சிட்டாரு. அவரை ஃபீட் பண்ணிவிட்டு அகைன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ தால் பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு அளந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் ஸ்பைசஸ்க்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசால் 1/2 டீஸ்பூன், பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நான் பருப்பில் பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இதில் சேர்த்துட்டேன். அப்புறம் வாசனைக்கு கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். என்கிட்ட இன்னைக்கு இல்லாதனால கசூரி மேத்தி சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் எல்லாத்தையுமே மிக்ஸ் கொடுத்துட்டு பருப்பு இந்த பக்கம் ஒரு 4 விசில் பக்கம் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கடைஞ்சதுக்கப்புறமா மாவு கூட சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தால் பராட்டா குட்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா நெய் இல்லை பட்டர் லைட்டாக மேலே அப்ளை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மதியம் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்னும் சாஃப்டாக இருக்கும். லஞ்சுக்கு அரிசி கழுவி அந்த கழுவின தண்ணியை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வெளியில் செடிக்கு ஊற்றிடுவேன். இப்போ குட்டி இருக்கிறதுனால அவனை குளிப்பாட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மார்னிங்குமே அவனுக்கு எடுத்து வச்சுருவேன். அதுக்கடுத்து இருக்கிற முக்கியமான வேலை பேஸ்கெட்டில் முன்னாடி நாள் நைட் வாஷ் பண்ண பாத்திரம் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் எடுத்து செட் பண்ணால் தான் கிச்சனே ஏதோ க்ளீன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே அதை தான் பண்ணுவேன். பட் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் ரெடி பண்ணி ஹஸ்பண்ட் அனுப்பணும் அப்படின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் வேலையை மட்டும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் மட்டும் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக லஞ்ச் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், தேங்காய் பால் ரசம், பச்சை பட்டாணியில் ஒரு ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சின்ன துண்டு அளவுக்கு புளி ஊற வச்சுட்டேன் வார்ம் வாட்டரில். தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு உரலில் 1 டீஸ்பூன் மிளகு, சீரகம், 4-5 பல் பூண்டு நான் தோலோடு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உரலில் தட்டி வைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை தட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி, பழுத்த தக்காளி ஜஸ்ட்டு ஒரு 2 பிளண்ட் மட்டும் கொடுத்து எடுத்து வச்சுட்டேன். கையில் கரைக்கலாம், பட் டைம் ஆகிடுச்சு, அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த சீரகம், பூண்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு எல்லாமே ரெடி. அடுத்து தேங்காய் பால் சேர்க்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். நான் துருவன தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதில் வார்ம் வாட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது தேங்காய் பால் நிறைய கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சி தேங்காய் பால் வடிகட்டி எடுத்துக்கிறேன்.
தேங்காய் பால் வடிகட்டி வச்சுட்டேன். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து ஒரு சிலர் மிளகு, சீரகம், பூண்டை வந்து லைட்டாக வந்து கடுகு, சீரகம்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் புளி தண்ணி ஊற்றுவாங்க. நான் வந்து இந்த மெத்தடில் வச்சாதான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நான் இப்படி வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் எப்படி ரசம் வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துற வேண்டியது தான். நான் வந்து 1 கப் அளவு தேங்காய் பால் இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான். காலையில் எழுந்த உடனே குட்டீஸ் 2 பேருக்குமே தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பச்சை பட்டாணி நல்லா ஸ்ப்ரவுட்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து அதை தான் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு அதையும் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்க்கு சக்கரவள்ளி கிழங்கு பாயில் பண்ணுறதுக்கு 2மே ஒரே பிளேட்லேயே எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. சச்சு வந்து குளிப்பாட்டி அவனை ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே குட்டிக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. த்ரிஷன் குட்டியை வந்து தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே காலையில் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 1 hour மட்டும் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சமையல் பார்க்கணும், குட்டீஸ் 2 பேரையும் பார்க்கணும், அதுக்கிடையில் இவனை ஸ்கூல் ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது தான் எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். ஆனாலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கறது. குட்டீஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் என்ன தான் கொடுத்து பாருங்களேன், அதில் ஒரு 4 வாய் வேகமாக போகும். அதோட சரி, அதை எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பான். நானும் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு பொரியல் ரெடி பண்ணிவிட்டு ஓரளவு கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிட்டுட்டே தான் உட்காந்துருந்தேன். ஒரே ஒரு பராத்தா தான் கொடுத்துருந்தேன். ஃபைனலாக நானே ஊட்டி விட்டுட்டேன். எப்போவுமே இதுதான் நடக்கும். ஸ்டார்டிங்கில் சாப்பிட்றான்னு அவனை திட்டிகிட்டே இன்னொரு பக்கம் நான் வந்து சமையல் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறமா அவன் அப்படியே மீதி எப்படியும் வச்சு உட்காந்து தான் இருப்பான். அதுக்கப்புறமா நான் தான் ஊட்டி விட்டுட்டு ரெடி பண்ணி அனுப்பி விடுற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து குட்டி முழிச்சு தான் இருப்பான். அவனையும் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்து ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுடுவேன். சஷு சீக்கிரமாக சாப்பிட்ற ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான். மோர் கஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு 2 கிளாஸ் டக்குன்னு குடிச்சிடுவான். இப்போ டைம் 9:30 ஆகுது. கரெக்டாக 9:30க்கு ஸ்கூல் வேன் ஏற்றி அனுப்பிச்சிட்டேன். இன்றைக்கின்னு பார்த்து குட்டி வந்து கரெக்டாக நான் ரெஃப்ரெஷ் ஆகலான்னு பார்க்குற டைமில் குட்டி முழிச்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நான் ரெஃப்ரெஷ் ஆக முடியாது. த்ரிஷன் குட்டி எழுந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஃபீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து டிவி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா பார்த்துட்டு படுத்துட்டு விளையாடிட்டு இருப்பான். அதுக்குள்ளே கிச்சனில் இருக்க எல்லா வேலையுமே வந்து பார்த்து வச்சிருவேன். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும் காலையில் டைமு. இப்போ கம்ப்ளீட்டாக கிச்சன் எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் விழுற பாத்திரம் எல்லாத்தையும் அப்பப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். அப்போ தான் வந்து டே ஃபுல்லாக கிச்சன் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு.
ஃபீட் பண்ண உடனே குளிப்பாட்ட முடியாது, அதனால கொஞ்ச நேரம் வந்து குட்டி விளையாடிட்டு இருக்கிறதுக்குள்ள கிச்சனில் இருக்க எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா காலையில் ரைஸ் வாஷ் பண்ண தண்ணி இருந்தது இல்லையா, அது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி பிடிச்சு அதில் வந்து சுடு தண்ணி காய வச்சுட்டேன் குளிக்கிறதுக்கு. ஸோ இது காயறதுக்குள்ளே அவருக்கு ஆயில் மசாஜும் பண்ணி வச்சுருவேன். காலையிலே வந்து கிச்சன் எல்லாத்தையும் சமைச்ச பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ரைஸ் வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு பொரியலையும் ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இப்படி பண்ணும்போது கிச்சன் நீட்டாக இருக்கும், இடத்தையும் அடைக்காது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. கரெக்டாக வந்து ஆயில் மசாஜ் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு கரெக்டாக ஃபுட்டு கொடுக்கும்போது டைம் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். அந்த டைமில் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு திரும்பவும் தூங்க வச்சுருவேன். அவருக்கு வந்து நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சுனாலே குட்டீஸ்க்கு வந்து தூக்கம் வந்துடும். ஆயில் மசாஜ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 minutes கழிச்சு தான் குளிக்க ஊற்றுவேன். ஸோ அது வரைக்கும் வந்து அந்த 10 minutesல பெட்ரூம் நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும். அந்த டைம்குள்ளே வீட்டு வேலை என்ன, அந்த வேலையெல்லாம் எது எது முடிக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சு வச்சிருவேன். இப்படி தான் வந்து என்னோட வேலையை வந்து நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். கிருஷனுக்கு குளிக்க வச்சு மேக்கப் போடும் போதே தூக்கம் வந்துருச்சு. ஆனாலும் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செர்லாக் ரெடி பண்ணி கொடுத்தேன். 2 ஸ்பூன் கூட ஒழுங்காகவே சாப்பிடல, அதனால் தூங்க வச்சுட்டேன். எழுந்திரிச்சதுக்கப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டு இருக்க டைம்குள்ளே மெதுவாக வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடெல்லாம் பெருக்கி விட்டுருவேன் இந்த டைமில். ஆக்சுவலாக வந்து எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீடை மட்டும் பெருக்கி விட்டுட்டு தான் போய் தூங்குவோம். அந்த டைமில் பெருக்கி விட்டால் மட்டும்தான் அடுத்த நாள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் வீடு. ஏன்னா குட்டீஸை வந்து கீழே தானே நம்ம தூங்க வைக்கிறோம், படுக்க வைக்கிறோம். ஸோ அதனாலே வந்து நீட்டாக இருக்கணுன்றதுனால நைட்டே வந்து பெருக்கி விட்டுட்டு தான் போய் படுக்கிறது. அதனால் ஓரளவு க்ளீனாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போயும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்தனால க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்ததா கிருஷன் குட்டிக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும் இல்லையா. இன்னைக்கு வந்து பீட்ரூட் ஸ்டீம் பண்ணிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொடுக்க போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமும் கிருஷன் குட்டி எழுந்திருக்கல, நல்லா டீப் ஸ்லீப்பாக இருந்தது. சரி அவன் எழுந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி மட்டும் வச்சுட்டேன். இஞ்சி தட்டினால் கூட அந்த சவுண்டு கேட்டே எழுந்திரிச்சிரும், அதனால் துருவி எடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மல்லி, இஞ்சி, அதுக்கப்புறம் பெப்பர் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பெப்பர் வந்து வீட்டில் வறுத்து அரைச்சது தான். ஸோ இது வந்து நல்லா கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். இது வந்து சிம்மில் கொதிக்க வச்சுட்டு வெளியில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். குக்கிங் வேலை ரொம்ப கம்மியாக இருந்தது. குட்டி வந்து காலையிலே தூங்கிட்டுருக்கான் அப்படின்னா ஏர்லி மார்னிங்கே செடிக்கு தண்ணி ஊற்றுறது, வெளியில் வந்து பெருக்கி விடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருவேன். சப்போஸ் அவன் மார்னிங் டைமில் முழிச்சிருக்கான் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது அவன் தூங்குகிற டைமிங்கை பொறுத்து தான் நான் வேலை பார்க்குறது இருக்குது. ஸோ அவன் தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னா மற்ற எந்தெந்த வேலையெல்லாம் நான் பண்ண முடியுமோ அது எல்லா வேலையுமே வந்து முடிச்சு வச்சுருவேன். இப்போ வெளியில் வந்து செடிக்கு தண்ணியெலாம் ஊற்றிட்டு வெளியில் வராண்டாலாம் பெருக்கி விட்டுட்டேன். ஓரளவு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மதியம் 12 மணி ஆயிடுச்சு. இப்போ இந்த கஷாயத்தை குடிச்சிட்டே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்கார வேண்டியது தான். கிருஷன் குட்டி எப்படியோ எழுந்திருக்கிற டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் பாயில் பண்ணுறதுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இடையில மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆர்கானிக் பாத் பவுடர் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கும் வந்து நான் தான் ரிப்ளை பண்ணி எல்லாருக்குமே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்ருப்பேன்.
இப்போ மட்டும் இல்லை, காலையில் 6 மணிக்கு 6:30க்கு எந்திரிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜஸாக வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கும் வந்து சைட் பை சைடு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து நான் என்னோட வேலைகளையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கோம் அக்கா, ஒரே ஒரு சின்ன பையன் பயங்கர சேட்டை, எங்கள் எல்லாராலையும் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, நீங்கள் எப்படி 2 குட்டீஸை தனியாக வீட்டில் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்ன பண்ணுறது, லைஃப் இதுதான் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ எப்படியோ வந்து சமாளிச்சுட்ருக்கேன். அப்பப்போ வர ஆர்டர்ஸ் எல்லாம் மொபைல்லேருந்து டைரியில் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ தான் டக்குன்னு அட்ரஸ் எழுதி ரைட் பண்ணி ஒட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஈவினிங் டைமில். ஸோ இது எல்லாமே வந்து நான் எடுத்து வைப்பேன். ஈவினிங் போல் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து வந்து பார்சல் போடுவோம். வேலையே பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, நான் ஒரே ஒரு டிப் சொல்கிறேன். குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து நம்ம ஏர்லியராக மார்னிங் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் 2 வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே வீட்டில் இருக்க முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்ச மாதிரி. ஸோ காலையில் எல்லா வேலையிலையும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்கள் பேபிஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய டைம் கிடைக்கும். நான் ஒரு சைடு த்ரிஷன் குட்டியை பார்த்துக்கிட்டே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃபுல்லாக இந்த ஆர்கானிக் பாத் பவுடர் வந்து பேக் பண்ணுறது, கொரியர் போடுறது, அட்ரஸ் எழுதுறது, நோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து 1 by 1 பார்த்துக்கிட்டே குட்டியையும் பார்த்துட்டு இருப்பேன். ஒரேடியா த்ரிஷன் குட்டி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்றதால எப்போவுமே அவங்க அண்ணன் வர்ற டைமில் வந்து இவனை வெளியில் தூக்கி வச்சுட்டு வேடிக்கை கட்டிட்டு இருப்பேன். அவனும் வெளியில் இருக்க டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பர் ஆக்டிவில் இருப்பான். விட்டால் நடந்து ஓடிடுவான் போல், அந்த மாதிரி வந்து சேட்டை பண்ணுவான். நான் வந்து குழந்தை பிறந்த ஸ்டார்டிங்லேருந்தே வந்து த்ரிஷன் குட்டியை அடிக்கடி தூக்கி வச்சு பழகலை, அதே பழகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து அவனை வந்து ஏதாவது கீழே வந்து படுக்க வச்சுட்டு தான் ஏதாவது என்கேஜ் பண்ணிட்டு இருப்பேன். பேசுறது கூட அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதனாலேயும் என்னவோ வந்து எனக்கு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி அவனை தூக்க தேவையில்லை, அவன் பாட்டுக்கு கீழே படுத்து விளையாடிட்டு இருப்பான். சஷ்வந்த் வந்ததுக்கு அப்புறமா அகைன் அவனை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விடணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து த்ரிஷன் குட்டியவே தொட விடுறது. சஷு வந்துட்டான் அப்படின்னா த்ரிஷன் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டான். ஸோ அதனால வந்து முக்கியமாக வந்து இந்த கொரியர் போடுற வேலை எல்லாத்தையும் ரூம்குள்ளே உட்காந்து அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்க எல்லா வேலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க போய் கொரியர் போட்டு வந்துருவாங்க. எங்களுக்கு டே ஃபுல்லாக இப்படி தான் போகும். இனி இதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட்டு தான். நைட்டு வந்து டின்னர் ஏதாவது மைல்டாக பண்ணி சாப்பிட்டுக்குவோம். நைட் டின்னர் ரொட்டீனையும் காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அதை ஷூட் பண்ணலை நான். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.